இன்னைக்கு நம்ம மோட்டோல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் தான் பார்க்க போறோம். அதுவும் இன்னைக்கு நவம்பர் 5th அன்னைக்கு லான்ச் பண்ணிருக்க இந்த மோட்டோ G67 பவர். ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்ன அண்ட் என்ன பட்ஜெட்ல வருது, யாருக்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன் சூட் ஆகுது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸை நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இந்த மோட்டோ G67 பவர் ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன எல்லா மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸுமே இதே பாக்ஸி டைப் டிசைன்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமரா மாடியூல் அண்ட் இன்க்ளூடிங் இந்த விகான் லெதர் பேக்கோட வந்திருக்கு அண்ட் பிளாட் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மோட்டோ எட்ஜ் 60 ஸ்டைலஸ். ஸோ எல்லா மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸுமே வந்து இதே டிசைன்ல கொடுத்துருக்கனால கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. இது போதும்பா இந்த டிசைன் அப்படின்ற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கம் போல பேண்டனோட கொலாபரேஷனோட இந்த மோட்டோ G67 பவர் ஸ்மார்ட் போன்ல வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க: ப்ளூ, கிரீன், அதுக்கப்புறம் பர்பிள் கலர். ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.7 இன்ச்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்ட் 810H வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் IP64க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மிலிட்ரி கிரேட் பத்தி எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் இப்ப கையில வச்சிருக்க இந்த 860 ஸ்டைலஸ் பாத்தீங்க அப்படின்னா சேம் மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்து இதுல டெம்பர் கிளாஸ் போட்டேன், அதனால இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் தப்பிச்சுது. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த டெம்பர் கிளாஸ் போட்டு 2 days கழிச்சு ஒரு லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தப்ப இந்த போனோட எட்ஜ் எல்லாம் மொத்தமா காலி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இந்த மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கிரேட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா கிடையாது. ஸோ நீங்களுமே இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மோட்டோ போன்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த மோட்டோ G67 பவர் ஸ்மார்ட் போனோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஸ்னாப்டிராகனோட 7s Gen 2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். கேமிங்லாம் நீங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வரனால இந்த ப்ராசரை வந்து உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து Android 15 பேஸ்டு Hello UX வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் Android 16க்கான அப்கிரேடுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இதுல LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரளவு ஓகேயான ப்ராசர் தான். எல்லா மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ்லயும் கொடுத்திருக்க அந்த கெஸ்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் அந்த 3 ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட்டை வந்து கொடுக்கல. பட் அந்த ஃபீச்சரை இந்த ஸ்மார்ட் போன்ல ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் சாப் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆட் ஆன் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் யூஷுவல் இதே ஸ்மார்ட் போன்ல இருக்க செட்டப் தான் இந்த சென்சார் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைமரி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா வந்திருக்கு. இது சோனியோட LOT 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமராவா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கு அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல AI போட்டோ என்ஹான்ஸ்டு இன்ஜின் கொடுத்திருக்கனால AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய இன்க்ளூட் பண்ணிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல மெகட்ரான் பவர் அப்படின்னு ஒண்ணு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலியமா வந்து மஸ்கிட்டோ கூட அவ்வளோ கிளியரா கேப்சர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ பில்டப்பா இருக்குமா இல்லையா அப்படின்றது போன் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் இதுல வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் எல்லா கேமராஸ்லயுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுல சிலிகான் கார்பன் டெக்னாலஜியோட 7000 mAh பேட்டரி வந்திருக்கு அண்ட் 30 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அல்ட்ரா டியூரபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்க மாதிரியே இதை வந்து நீங்க சிங்கிள் டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 58 hours வரைக்கும் சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மோட்டோ G67 பவர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட பட்ஜெட் வந்து 15,000 தான் வந்து லான்ச் பண்றாங்க. அண்ட் பிளிப்கார்ட்ல தான் இதோட சேல்ஸுமே இருக்க போகுது. ஸோ ஓவராலா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அண்ட் இதோட டிசைனுமே வந்து எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா சிமிலரா தான் ஒரே டிசைனையே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் வந்து கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி அந்த மஸ்கிட்டோ கேப்சர் பண்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த 860 ஸ்டைலஸ் வச்சிருக்கனால இதோட அந்த ஸ்டாண்டர்ட் மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்டும் சரி, அந்த கேமரா குவாலிட்டியும் சரி, எல்லாமே ஒரு பெரிய உருட்டாதான் இருக்கே தவிர இதோட குவாலிட்டி அவங்க சஸ்டைனபிளா மெயின்டைன் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. மோட்டோ இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ணணுமோ அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு யோசிக்க வைக்குது.
சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.